முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை நல்லாவே கிண்டி கிடாவிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு விழுந்த இந்த அடியை நான் நேற்றே எதிர்பார்த்தேன். காரணம் என்னன்னா, நேற்று நம்மளோட நிஃப்டி எக்ஸ்பைரி. ஆனால் நேற்று நம்மளுடைய மார்க்கெட் தப்பிச்சுது. ஆனால் ரொம்ப நாளாக தப்பிக்க முடியாது. இன்னைக்கு மாட்டிடுச்சு. கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 394 பாயிண்ட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குங்க. 1.5% மேல காலி. ஒரே நாள்ல நிஃப்டி மட்டும் தான் 1.5%. நம்ம போர்ட்போலியோ இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா 4%, 5% விழுந்திருக்கு. சில ஸ்டாக்ஸ்க்குலாம் ஒரு 6-7% கூட விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தற்சமயம் இப்படி ஸ்டாக் நல்லா விழுந்திருக்கு, ஸோ நாம போய் உடனே இப்போ எல்லா பணத்தையும் உள்ள இறக்கி வாங்கிடலாம்னு கேட்டா இன்னமும் அந்த சிச்சுவேஷன் வர நாட் எட். இது வரைக்கும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரல. கூடிய சீக்கிரத்துல வரும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 50ல் 9 பேர் தாங்க பாசிட்டிவாக இருக்காங்க. மிச்சம் 41 பேர் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதில் இந்த பேங்கிங் செக்டரில் பேங்கிங் ஸ்டாக்கு, அப்புறம் அதுக்கடுத்து என்பிஎஃப்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா அடி விழுந்திருக்கு. அதற்கான காரணம் என்னன்றதை அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இதில் அதிசயமாக விப்ரோ பாருங்கள், இன்றைக்கெலாம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறான். அடுத்தடுத்த வீடியோ ஸ்லைடை பாருங்கள், உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியும். இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ், பேங்கிங் இண்டெக்ஸ் எப்பொழுதுமே நம்மளுடைய நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்ஸுமே விழுந்தாலும் இந்த பேங்க் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சு தான் நம்மளுடைய நிஃப்டி ஆகட்டும் ஓவரால் மார்க்கெட்டையும் ஒரு மாதிரி ஏற்றுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பேங்கிங் ஸ்டாக்ஸுமே போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தா ஹெச்டிஎஃப்சி. நிஃப்டியில் சொல்கிறேன் நான். நிஃப்டியில் இவங்க ஒரு 1.25% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சா ஹெச்டிஎஃப்சி. அதுக்கடுத்து இந்த ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தா இவங்களும் ஒரு 1.5% அளவுக்கான நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. ஏன்னா 1.5% நல்ல இறக்கமானு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சினாரியோலாம் நிஃப்டியில் எந்த ஸ்டாக் விழுந்தாலும் சரி, இந்த பேங்க்லாம் 1.5%, 1% பாசிட்டிவ்ல இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நல்ல ஒரு இறக்கம் தான். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் வாரால இந்த ஃபியூலோட ரேட்லாம் பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸ்லாம் ஏறிட்டே போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய காலங்களில் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பேங்க் ஸ்டாக்ஸ் சொல்கிறதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளுடைய ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம கடன் வாங்கினா அதுக்கு அதிகமான வட்டி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கடன் வாங்க போக மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால மணி சர்க்குலேஷன் வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரியான விஷயங்களால பொருளாதாரமும் டவுன் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல எக்கனாமிக்ஸ்லையும் ஒவ்வொரு விஷயம் கூட அப்படியே பின்னி பிணைஞ்ச விஷயம்தான். சரி, இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ஒரு 2% அளவுக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுலாம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தற்சமயம் ட்ரேட் ஆகிற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 89.60, ரவுண்டா $90 வச்சுக்கலாம். சரி, இப்போ அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு போய் பார்த்துடலாம். பார்க்கும் பொழுது பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நாஸ்டாக் மட்டும் ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. மிச்சப்படி டோ ஜோன்ஸும் S&P 500ம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை. சரி, அடுத்து இந்த ஹெச்டிஎஃப்சிக்கும் ஐசிஐசிக்கும் சிஎல்எஸ்எஸ்ஐலேருந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்டா நீங்கள் புழுகுறீங்களா, உண்மையை சொல்கிறீங்களான்னு அப்படிதான் நம்ம கேட்க தோணுது. என்ன சொல்லியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ, ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் இந்த 2 பேங்குமே எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெச்டிஎஃப்சி என்னவோ இப்போ 850 தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு 1200 டார்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் மொத்தம் 1200 ரேஞ்சில் இருக்குது. அவங்களுக்கு இங்கேருந்து ஒரு 400 ரேஞ்ச் வரைக்கும் ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா இன்ஃப்ளேஷன் ஏறிடுமோன்னு சொல்லி இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுனே புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இடையில என்னடான்னு பார்த்தா அந்த சிஎல்எஸ்ஏ கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன நடக்குங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே மேலே இருக்கும் பார்த்துக்குறோம் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். சரி, அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸு, அப்புறம் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ்ல இன்னைக்கு போட்டு ஏன் அடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் 5% அடிங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்லேருந்து என்ன ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படித்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்பிஎஃப்சி பிஸ்னஸ் இருக்குல்ல, நான் பேங்கிங் அடுத்து ஃபினான்சியல் அவங்க பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு 30 நினைக்கிறேன், ஒரு 30 கம்பெனிஸ்க்கு மேலே லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆர்பிஐ. அது மட்டும் இல்லாமல் முதல் தவணையாக ஒரு 9 என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து அவங்களாவே அவங்களுடைய லைசன்ஸை சரண்டர் பண்ணிட்டாங்களாமா. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த என்பிஎஃப்சி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த ஷேர்ஸ்லாம் அடி விழுந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இது லார்ஜ் கேப்பில் இருக்கவங்களுக்கு இந்த அடினா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்குலாம் இன்னைக்கு ஒருவேளை தப்பிச்சிருந்தாலும் நாளைக்கு முரட்டடி விடலாம். கொஞ்சம் தயாராக இருந்துக்காங்க.
அடுத்து நம்ம இந்தியன் ருப்பி டெய்லி ஏதாச்சும் ஒரு ஹை தான் போய்கிட்டு இருக்கிறது, குறையிற மாதிரி தெரியல. 91.20 இருந்துச்சு, அடுத்து 91.80 இருந்துச்சு, இன்னைக்கு 92 ரூபாயை கட் பண்ணியாச்சு, தாண்டியாச்சு. இன்னும் அடுத்து என்ன 93 நோக்கி போக வேண்டியதான். நம்மளுடைய நிஃப்டியும் கீழ் நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். எப்பதான் இதுக்கு எண்டு வரப்போகுதுங்கிறது தெரியலை. அடுத்து கோல்டோட பிரைஸ். இந்த கோல்டோட பிரைஸ் பார்த்தா பல நாட்கள் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்றோம். இன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 70 ரூபாய் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ போன வாரம் ஃபுல்லா பார்த்தா ஒரு 100 ரூபாய் 50 ரூபான்னு இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லா பார்க்கும் பொழுது டெய்லி 100 ரூபாய் 50 ரூபாய் இன்னைக்கு 70 ரூபான்னு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்க கோல்டு கொஞ்சம் வேகமா ஓடுனாலும் ஓடலாம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. யாருன்னா ஏற்கனவே கோல்டை வாங்கியிருக்கிறாங்க, கோல்டு பீஸ் வாங்கியிருக்காங்க. எங்க கோல்டு நீங்க கொஞ்சம் இறங்கிக்குள்ள கொஞ்சம் எனக்கு கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு இந்த கோல்டு பீஸை கோல்டை வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்திருக்கிறது என்னவோ பணம் சம்பாதிக்கிறது தான். அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. யாருமே இதுக்கு வந்து இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஆனா நாம எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பணத்தை பண்ண முடியும், அதுவும் பெரும் பணம், அதாவது அளவுக்கு அதிகமான பணத்தை பண்ண முடியும்னு சொன்னா அதுக்கு வந்து சங்கர் சர்மான்றவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் மார்க்கெட்ல தற்சமயம் நீங்க பணத்தை வந்து அளவுக்கு அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னா ஸ்மால் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். என்னன்னா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வேகமாக இறங்கும் அந்த ஸ்டாக்ஸ்லாம், அதே அளவுக்கு வேகமாக ஏற ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வாலட்டிலிட்டியை தாங்க முடியாதவங்க, மற்றபடி பணம் வந்து நெகட்டிவ்ல போகும்போது பாசிட்டிவ்ல போகும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நெகட்டிவ்ல போகும்பொழுது அதை தாங்க முடியாதவங்க நிறைய பேர் இந்த ஸ்மால் கேப் பக்கம் வரமாட்டாங்க. சரி, ஹிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு ட்விட்டே பண்ணியிருக்காரு. என்ன பண்ண சொல்லியிருக்காரு பாருங்க. தற்சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேல்யூஷன்ஸ்ல லார்ஜ் கேப்பை போய் வாங்குறத விட ஸ்மால் கேப்பை வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்மால் கேப்லையும் எல்லா ஸ்டாக்கையுமே வாங்க முடியாது. ரேட்டு சீப் மீன்ஸ் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோட வேல்யூஷனும் சீப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் கேப்பில், ஏன்னா நம்ம லார்ஜ் கேப்பே அப்படி தானே வாங்குறோம். ஸோ ஸ்மால் கேப்பில் அந்த மாதிரி வாங்கும் பொழுது உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பொழுதுமே ஸ்டாக் மார்க்கெட் ஒன்ஸ் விழும் பொழுது நல்லா இறங்கும். ஆனால் திரும்ப ஏறும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறும். இதுதான் இந்த கொரோனா பீரியட்ல நடந்துச்சு. நல்லா ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்குச்சு. அந்த டைம்ல இருந்து இந்த மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேக்கர் 15 பேக்கர் 20 பேக்கர்லாம் இருக்கு. என்ன ப்ரோ 20 பேக்கர்லாம் ஆயிருக்கான்னா ஆயிருக்குது. நீங்க இந்த அதானி டோட்டல் கேஸோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கொரோனா டைம்ல என்ன பிரைஸ்ல இருந்துச்சு, இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹிண்டன்பர்க் நியூஸ் வரதுக்கு முன்னாடி எந்த டைம்ல எந்த பிரைஸ்ல இருந்துச்சுன்னு நீங்க சார்ட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப அந்த 2020 வீழ்ச்சிக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா 2023 பாருங்க 55% நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. அடுத்து 2024 24% ஏறி இருக்கு. ஆனா அந்த லாஸ்ட் 2 வருஷம் பார்த்தோம்னா 2025ல 5.5% விழுந்துருச்சு ஸ்மால் கேப். அடுத்து 2026ல இது வரைக்கும் 7% விழுந்துருச்சு. ஸோ விழுவது எல்லாம் திரும்ப எழுவது இருக்கே. ஆனா எப்பங்கிறது தான் தெரியாது. கரெக்டாக நம்மளால மார்க்கெட்டை டைமிங்கும் பண்ண முடியாது. நமக்கு ஏதுவான பிரைஸ்ல வேல்யூஷன்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்றதுல தவறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்க பெரும் பணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் பெருசா ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் உங்க பணத்தை இழக்கிறதுக்கு இதுல சான்ஸ் இருக்கு. கரெக்ட். ஏன்னா எப்பவுமே ரிஸ்க்கு தாங்க ரிவார்டு. நோ. அடுத்து விப்ரோ. இன்னைக்கு விப்ரோ வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ், ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துட்டு இருக்கிறப்ப அந்த விப்ரோ மட்டும் ஒரு மாதிரியே பாசிட்டிவ்ல போயிருச்சு. நம்ம முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய ஏற்றம் இல்லைனாலும் இன்னைக்கு 400 பாயிண்ட் கிட்ட விழுந்ததுல இந்த 0.5%ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். சரி, ஏன் அப்படி ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னா இவங்க ட்ரூ ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. மல்டி இயர் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த விப்ரோ ஷேர் ஏறிடுச்சு. இதெல்லாம் ஒரு நாளைக்கு தாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இந்த நியூஸ்லாம் தாங்கும். நாளைக்கு ஏற்கனவே நம்முடைய சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி போட்டு நாளைக்கு ஒரு புரட்டுவாங்க. அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமைனாலே விளையாட்டு காட்டுவாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ அடுத்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இறக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு துபாயிலையா இல்லை சவுதி அரேபியாலாம் நினைக்கிறேன், ஏர்போர்ட்ல 2 ட்ரோனை வேற ஈரான்காரங்க போட்டுட்டாங்கன்னு ஒரு நியூஸ் படிச்ச மாதிரி இருக்கு. இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க நாங்க எந்த ஒரு ஜிசிசி அதாவது கண்ட்ரியும் தாக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு திரும்ப உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து இந்த அதானி டோட்டல் கேஸுங்க. இந்த அதானி கேஸை இப்போ நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா, அதாவது நான் இப்போ துபாய்க்கு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி தான். என்னன்னா ஒரு பக்கம் என்னன்னா எல்பிஜியோட பிரைஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. எல்பிஜிக்கு வந்து சப்ளை பெருசா இல்லை. ஆனால் இந்த அதானி டோட்டல் கேஸ் மட்டும் பாருங்க இன்னைக்கு ஒரே நாளில் 20% ஏறி இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா காரணம் பாசிட்டிவான நியூஸ்லாம் ஒன்றும் பெருசா வரல. ஒரே ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு.
என்னன்னா ஒரு 16.44 மில்லியன் அளவுக்கான ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கைமாறி இருக்கு. எங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஷேர் ஏறி இருக்குது. சார்ட்டை போய் பார்த்தா தான் தெரியுது. இன்னைக்கு ஒரே நாள்ல 20% அப்பர் சர்க்யூட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேஸுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஷேர் ஏறுது. சரி, இந்த ஷேர் ஏறுச்சுன்னா இப்ப இதே மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய அடுத்த ஷேர்லாம் ஏறி இருக்கான்னு பார்த்தா, ஏன்னா இந்த ஷேருக்கு மட்டுமா பாசிட்டிவ், எல்லா கேஸ்க்கு தானே பாசிட்டிவா இருக்கணும். போய் பார்த்தேன். பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தா இவங்களுக்கும் பெருசா இல்ல. சரி, இந்த ஒரு பக்கம் மகாநகர் கேஸ் எம்ஜிஎல போய் பார்த்தா இவங்களும் ஃபிளாட்டா தான் இருக்காங்க. 1% அளவு கூட பாசிட்டிவ் போக முடியல. ஆனா அதானி மாமா நீங்க மட்டும் எப்படி ஏறுனீங்க அப்படின்னு தான் நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த ஷேர்ல. ஸோ நான் இந்த டைம்ல இதை கன்சிடர் பண்ணுவேனான்னு கேட்டா சான்ஸ் இல்லை. மேபி அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த ஷேர்ஸ் இறங்குனாலும் இறங்கலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஐடிசி ஷேரை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. நானும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐடிசி ஷேர் வந்து 300 ரூபாயிலேருந்து ஆணி அடிச்சிட்டாங்க அதை. இந்த குவார்டர்லி ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த 300 தான் சுற்றி சுற்றி வரும். இந்த வடிவேலு ஒரு படத்தில் மேரேஜ் ஆனதுக்கு மாலா மாலா மாலான்னு சுற்றி வருவார். அதே மாதிரி இந்த ஐடிசி ஷேர் வந்து 300 ரூபாய் தான் எங்கே போனாலும் சரி, திரும்ப அந்த 300 ரூபாய்க்கு தான் வந்தாகணுங்கிறது நான் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுருந்தேன். அதை பலமுறை சொல்லியிருக்கேன். இது ஒரு 350 ருபீஸில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன் 300 ரூபாய்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி 300 ருபீஸ் பக்கம் வந்துச்சு. அடுத்து ஒரு 340 வரை போச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது 300 ரூபாய்க்கு திரும்ப வரும்னு. இப்போ அதை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஐடிசி ஷேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்னு பார்க்கும் பொழுது அதாவது மல்டிபேக்கர் ரிட்டர்ன்னு பார்த்தா, ஏன்னா கொரோனா டைமில் இறக்கத்தை கொடுத்த ஷேர்ஸ் எத்தனையோ ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு 10 பேக்கர் 15 பேக்கர் 20 பேக்கர்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஐடிசி பார்த்தா அந்த டைமில் ஒரு 150 ருபீஸ் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 150 160 இல்லை 140 சரியா ஞாபகம் இல்லை. அங்கேருந்து இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு தாங்க ஆயிருக்கு. அது மேலே ஏற்றத்தை கொடுத்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தா அது வந்து டபுளாக தான் இருக்குது. பெருசாக ரிட்டர்ன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதில் என்னன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை தாங்கி பிடிக்கும். இன்னைக்கு எத்தனையோ ஸ்டாக்ஸ்லாம் முரட்டு குத்து வாங்கியிருக்கோங்க போர்ட்ஃபோலியோவில். ஆனால் நீங்கள் ஐடிசியை வாங்கியிருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அது ஒரு மாதிரியாக காப்பாற்றி கொடுத்து விட்டுருங்க போர்ட்ஃபோலியோவை. மற்றபடி இதில் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும் பொழுது சடனாக இருக்காது. ஆனால் நீங்கள் லாங் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 5-6% டிவிடெண்டு, அது போக வருஷத்துக்கு ஒரு 10% இந்த ஷேரோட பிரைஸ் ஏற்றத்தை கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு 15-20% வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஐடிசியில். ஸோ இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷனில் புட் ஆப்ஷன் வாங்கியிருப்பாங்களா அவங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஒருவேளை இந்த 300லாம் மேபி இந்த மார்ச் எண்டுக்குள்ள 300 கட் பண்ணிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ 5 ரூபா 1 ரூபா 2 ரூபான்னு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒருவேளை 300 கிட்ட வந்துட்டு திரும்ப மேலே போனாலும் போகலாம். ஒருவேளை 300 கட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து ஒரு 270 ருபீஸ்க்கு வாங்குறத பற்றி யோசிக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண இந்த ஐடிசியில். அடுத்து ரிலையன்ஸ். ஒரு பக்கம் அதானி மாமா ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அம்பானி மாமா அமெரிக்காவில் போய் பிஸ்னஸ் பண்ண போறாரு. என்ன சொல்லியிருக்காரு நம்ம அகில உலக நாட்டாம, நாட்டாம உன்னை பிரசிடென்ட் ஆக்கணும் தான் ஆக்கணும். நீங்க போர்ட்ஃபோலியும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்க, உலக நாட்டையே பதற விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரி, ஓகே. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு 300 பில்லியன் அளவுக்கான ரிஃபைனரியை 300 பில்லியன் அளவுக்கு ரிலையன்ஸ் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்பானி சொல்லலைங்க, அந்த கம்பெனியோட ஓனர் ரிலையன்ஸோட ஓனர் சொல்லலை. அதுக்கு முன்னாடி நாட்டாம சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம அம்பானியை மிரட்டி இருப்பாரோ எது என்னவோ தெரியல. சரி, இந்த மாதிரி நீங்க 300 பில்லியன் அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, அதனால இன்னைக்கு இந்த ரிலையன்ஸ் சார் அத்துப்பிடிங்க மேலே போயிருக்குமான்னு கேட்டா அப்படியே தலையில திரும்பிடுச்சு. ஒருவேளை அமெரிக்காவில் போய் நம்ம அம்பானி இன்வெஸ்ட் பண்றது நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துடுச்சு. அடுத்து எல்பிஜிங்க. எல்பிஜியோட தட்டுப்பாடு இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. போன வாரம் நினைக்கிறேன் அந்த கத்தாரில் அடிச்ச அடியில் ஏன்னா அவங்க தான் நமக்கு மேஜராக எல்பிஜி சப்ளை பண்ணக்கூடியவங்க. அவங்க அந்த சப்ளை ஃபுல்லாக நாங்கள் நிறுத்துறோம்னு சொன்னாங்க. அது ஒரு வாரத்துக்கு கழிச்சு எஃபெக்ட் தெரியுது பாருங்க. இதுதாங்க ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஒரு ஸ்டாக்ல நெகட்டிவான ஒரு விஷயங்கள்ல நெகட்டிவான சம்பவம் நடந்துச்சுன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக இந்த ஐடிசியில் இந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் நடக்கும் பொழுது உடனே அதோட இம்பாக்ட் தெரியாது. சில நாட்கள் கழிச்சு தான் இந்த மாதிரி எல்பிஜியில் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ கவனமாக இருந்துக்காங்க. சரி, இப்போ இந்த நியூஸ்க்கு வந்துடலாம். இப்போ எல்பிஜியில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில், இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொருத்தர் வீடுகளில் 21 நாளைக்கு ஒரு முறை கேஸ் வந்து ரீஃபில்க்கு வந்து நம்ம புக் பண்ணிக்கலான்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் கவர்மெண்ட்டில் அது 25 நாள் ஆக்கிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தெளிவாக எல்பிஜிக்கு வந்து தட்டுப்பாடு ஷார்ட்டேஜ் வரப்போகுது அப்படின்னு. ஸோ
இப்பவே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிடுவோம். நம்ம வீட்ல ஏற்கனவே ஒரு சிலிண்டரை வாங்கி வச்சாச்சு ஃபுல்லா. ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க சிலிண்டரும் பாதி வரைக்கும் இருக்குது. அதனால இப்படி ஒரு மாசம் வரைக்கும் பயம் இல்ல. அது மட்டும் இல்லாம வயதானவர்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க. இல்லைன்னா மீண்டும் கற்காலத்துக்கே போக வேண்டியிருக்கும். அடுப்புல விறக வச்சு எரிச்சு ஊதிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்தாலும் கொடுத்துரும் கூடிய சீக்கிரத்திலே பார்க்கலாம். அந்த ஈரான் இஸ்ரேல் வார் எப்படி போகுங்கிறத பொறுத்து தான் இது இருக்கு. அடுத்து யுஎஸ் எஃப்டிஏ என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, நோவா நோட்டீஸ்க்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டாங்க. யோ, நீ உன்னுடைய வீகோவி வெயிட் லாஸ் ட்ரக்ல வந்து சைடு எஃபெக்ட் இருக்கு. இந்த சைடு எஃபெக்ட் நீ சரி பண்றியா, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து நான் பேன் பண்ணவான்னு ஒரு மிரட்டி விட்டுருக்காங்க. ஆனால் இது அப்படியெல்லாம் பேன்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஒரு காட்டுவாங்க. திரும்ப நோவா நோட்டீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அவங்க வெளியில மார்க்கெட்ல விட்டு ரிலீஸ் பண்ணிட்டு கிடையாது இந்த மெடிசன்ஸ்லாம் திரும்ப வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கடுத்து நல்லா அதை சரி பண்ணி தான் கொடுப்பாங்க. இது பலமுறை பல ஷேர்ஸ்ல நடந்திருக்கு. தற்சமயம் இது நோவா நோட்டீஸ்க்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் அவங்க ஓவர்லாப் பண்ணி வந்துருவாங்க. இதெல்லாம் பயம் இல்லை. அடுத்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.